குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் காதல், வெறுப்பு, பயணம். அது என்னங்க காதல், வெறுப்பு, பயணம்? ஒருத்தன் காதலிக்கிறான், காதலிச்சதுல வெறுப்பு ஏற்படுது, அதனால வெறுத்து போய் ஊரை விட்டு ஓடிடுறானா, பயணப்படுறானான்னு கேட்டால் அது அப்படி அல்ல. காதல், வெறுப்பு, பயணம் அப்படின்றது நமக்குள் உள்ளே ஆழமாக பயணப்படுவதை பற்றியது. நம்ம இந்த உலகத்தில் எதை பேசினாலும் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த விஷயங்களை கம்பேர் பண்ணியே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன? இப்போ ஏதோ ஒரு காதலா, ஒரு பெண் அல்லது ஆணை காதலிப்பது. இப்போ ஒரு வெறுப்பா, நம்ம குடும்பத்தையோ இல்லை சார்ந்தவர்களையோ நண்பர்களையோ வெறுப்பது. பயணப்படுவதா, பஸ்ஸில் ஏறியோ இல்லை ஃப்ளைட்டில் ஏறியோ இல்லை ட்ரெயின்லேயோ இல்லை பைக்லேயோ இல்லை கார்லேயோ எங்கேயாவது பயணப்படுறது. இந்த மாதிரி நம்ம பேசுகிறது எல்லாமே வெளி உலகத்தை சார்ந்து மட்டும்தான் இருக்கிறதே தவிர உள்ளுலகம் என்ற ஒன்று இருக்கிறது. அதை சார்ந்து எதையுமே நாம் பேசுவதில்லை. அதை பற்றிய சிந்தனை நம் யாருக்குமே இல்லை. அப்போ இப்போ திருக்குறள் கூட இப்போ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முழுக்க முழுக்க திருக்குறள் என்பது திருவள்ளுவர் எதற்காக எழுதினார்னா இந்த குடும்ப வாழ்க்கைக்காகவும் இந்த மக்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்காகவும் நினைக்கிறீங்க. அது ஒரு வகை தான், அது ஒரு பகுதி தான். ஆனால் இந்த உலக பொதுமறையான இந்த திருக்குறளில் கொடுக்கப்பட்டது அனைத்துமே முழுக்க முழுக்க ஞான விளக்கம். ஞான விளக்கம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்குங்க. இறைவனை அடைவதற்காக மட்டுமே எழுதப்பட்ட ஒரு நூல் பார்த்தீங்கன்னா திருக்குறள். நம்ம வார்த்தைகளை படிக்கும் போதோ ஒரு சில குறட்பாக்களை படிக்கும் போதோ குடும்ப வாழ்க்கைக்காகவும் வெளி உலக வாழ்க்கைக்காகவும் நம்ம அடுத்த கட்டம் போறதுக்காக சம்பாதிக்கிறதுக்காக நினைக்கிறோம். அந்த தெளிவு நிலையில், அந்த அறிவு நிலையில் நாம் அதை பார்த்தோம் என்றால் அது உலக வாழ்க்கைக்கான அனுபவமாக மட்டும்தான் தோன்றும். ஆனால் உண்மையாகவே பார்க்க போனீங்க அப்படின்னா இந்த திருக்குறள் என்பதை நீங்கள் சற்று ஆழமாக ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் முழுக்க முழுக்க ஞானமாக அது வெளிப்படும். இப்போ தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காது எனின் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குன்னா படிக்கும்போது தானம் தவம் இது ரெண்டுமே எப்போ தங்காது? இந்த வானம் மழை நீரை கொடுக்கவில்லை என்றால் தானமும் பண்ண முடியாது, தவமும் பண்ண முடியாதுன்றது ஒரு பக்க கருத்தாக இருக்கும். ஆழமாக நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா தானம் தவம் இரண்டும் தங்கா எப்போ? வியன் உலகம் வானம் வழங்காதெனின். அப்படின்னா என்ன? தானமும் தவத்தினாலும் கிடைக்கக்கூடிய அந்த வலிமை, அந்த பலன், அந்த பயன் உங்களுக்கு கிடைக்காது. எப்போ? வியன் உலகம். வியன் உலகம்னா என்ன? சிரசு, இந்த கழுத்தை சொல்றாங்க. அது எப்போ வழங்காது? வானம் வழங்காது. மேலே இருந்து எப்போது அந்த அமிர்த நீர் கீழே ஊற்றெடுக்கவில்லையோ அப்போது இந்த தானத்தினாலும் தவத்தினாலும் கிடைக்கக்கூடிய பலன் என்பது முழுதுமாக கிடைக்காது. அப்ப இந்த தானம் தவம் இது ரெண்டும் பண்றதுக்கு உண்டான காரணமே என்ன? மேலே இருந்து அமிர்தம் சொட்ட வேண்டும், அமிர்தம் ஊற வேண்டும். இப்ப பாருங்க, இதை நான் ரெண்டு விளக்கம் உங்களுக்கு கொடுத்தேன். முதல்ல ஒரு விளக்கம் கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? வானம் வழங்கணும், மழை பொழியணும். இதுவும் ஒரு அறிவு நிலையில பார்ப்பது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா ஞான விளக்கம். வியன் உலகம் என்றால் என்ன? வியந்து பார்க்கக்கூடிய அற்புதமான உலகம்னு எடுத்துக்கலாம். இல்லை திருவள்ளுவர் வேற ஒரு காரணத்துக்காக வேற ஒரு வார்த்தையும் எழுதியிருக்கலாம். ஸோ முடிந்த அளவுக்கு நம்ம எப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் ஞானத்தின் பார்வையில் நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போதுதான் இந்த உலக ரகசியங்கள், பிரபஞ்ச ரகசியங்கள் என்பது புரிய வரும். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருப்போம். அந்த ஏஐ பற்றி பேசும்போது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வலிமை வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வெளியே நடக்கக்கூடிய வளர்ச்சியை மட்டும் பார்க்குறீங்க, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி வெளிப்படும் போது உங்களால் செய்ய முடியாத விஷயமே எதுவும் இல்லைன்னு நான் சொல்லியது போல சேம் லைக் தட் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஞான ரீதியாக கனெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் மனிதனால் செய்ய முடியாத விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக செய்ய முடியும். இப்போது உங்களுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இந்த உலகத்தில் ஒரு காதல் என்ற ஒன்று இருக்கிறது. அது எப்பேற்பட்ட காதல் அப்படின்னா இந்த உடலின் மீது உங்களுக்கு வரக்கூடிய காதல். பற்றல்ல, காதல். நேசித்தல்னு அர்த்தம். பிடித்து வைத்துக் கொள்ளுதல்னு கிடையாது. நேசித்தல், காதல், இந்த உடலை பற்றிய காதல். அப்புறம் மனம், இந்த மனதை பற்றிய காதல். ஆன்மா, இந்த ஆன்மாவை பற்றிய காதல். பிற உயிர்கள், இந்த பிற உயிர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு காதல். இது ஒரு காதல். இறைவன், இறைவன் எப்பேற்பட்ட வலிமை மிகுந்தவன், எப்பேற்பட்ட ஆற்றல் மிகுந்தவன். அவனால் முடியாத விஷயம் என்று இந்த உலகத்திலேயே எதுவுமே கிடையாது. பறந்து விரிந்திருக்கக்கூடிய மொத்த ஆகாயத்தை நீங்க ஒரு செகண்ட் நினைச்சு பாருங்க. ஒரு செகண்ட் நமக்கு ஷாக் ஆயிடும், தலை கிருகிருன்னு சுத்திரும். இது எவ்வளவு பெருசு ஒரு ஆகாயத்துக்கே அப்படின்னா இந்த உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய பேராற்றல் மிகுந்த பல சக்திகளை படைத்த ஆண்டவன், இந்த அண்டம் முழுவதிலும் இருக்கக்கூடிய பறந்து விரிந்து சென்று கொண்டே இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை பற்றிய ஒரு மாபெரும் ரகசியங்களை வைத்திருக்கக்கூடிய ஆண்டவன் மேல எவ்வளவு காதல் வரணும் நமக்கு. ஆனா இன்னைக்கு அந்த காதல் வருவதில்லை. அந்த காதல் வந்ததுனா தான் நன்றி உணர்வு வரும்.
அவர் தான் நமக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, அவர் தான் மழையை குடிக்கிறார், சூரிய வெளிச்சத்தை குடிக்கிறார், அவர் தான் வந்து புல் பூண்டு மரங்கள் செடிகள் கொடிகள் தாவரங்கள் அனைத்திற்கும் வந்து மூலதனமாக இருக்கிறார். அதுதான் வந்து ஒரு எக்காலஜி. இந்த எக்காலஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சரியாக நடந்து முடிந்தால்தான் நமக்கு நல்ல காற்று வரும், நல்ல சாப்பாடு வரும், நம்ம சுவாசிக்க முடியும், பேச முடியும், நல்ல உறவை வந்து பேண முடியும். அப்போது காதல் யார் மீது வர வேண்டும்? இறைவன் மீது முதலில் காதல் வர வேண்டும். இதுதான் காதல். அப்புறம் வெறுப்பு. எதை பற்றிய வெறுப்பு? பந்த பாசங்களின் மீது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வெறுப்பு. விருப்பு வெறுப்பற்ற நிலைக்கு தான் வரணும். அந்த விருப்பு வெறுப்பற்ற ஞான நிலைக்கு போகணும்னா முதல்ல இதெல்லாம் இருந்து உங்களது மனம் என்பது விடுபட வேண்டும். இதுதான் வெறுப்பு என்பது. அப்போ வெறுப்பு என்பது என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, என்னை ஏன் ஒருவர் பிடித்து வைத்திருக்கிறார்? நான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறேன். படைக்கப்பட்ட எனக்கு வந்து நீங்கள் சாப்பாடு போடுறீங்க, என்னை வளர்க்குறீங்க, அடுத்த கட்டம் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், வேறு எந்த உறவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள், பிடிச்சி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இவனை பிடிச்சி வச்சா நாளைக்கு எனக்கு வந்து வருமானம் கொடுப்பான், இவனை வீட்டிலேயே லாக் பண்ணி வச்சுருந்தா இவனை நல்லா பார்த்துப்பான், இவன் என்னுடைய வீட்டை சார்ந்தவன் என்று சொன்னால் எனக்கு புகழை தேடி வந்து கொடுப்பான்னு சொல்லி கடமையை கடந்து உங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையும் வாழ தெரியாமல் இன்னொருத்தன வாழ்க்கையும் பிடிச்சி வைக்கக்கூடிய அந்த தன்மைக்கு வந்து விடுவீர்கள். இது மிகவும் முற்றிலும் தவறான ஒன்று. அப்போது இந்த பந்த பாசங்களின் மீது உங்களுக்கு ஒரு வெறுப்புணர்வு வர வேண்டும். வெறுப்புனா வெறுத்து ஒதுக்கிறது கிடையாது. அந்த வெறுப்பை தாண்டி ஒரு புரிதல் என்பது உங்களுக்கு வர வேண்டும். ஸோ முதலில் வந்து இறைவனை காதல் செய்கிறீர்கள், நிலையான இறைவனை காதல் செய்கிறீர்கள், அழியாத இறைவனை காதல் செய்கிறீர்கள். அதுக்கப்புறம் இந்த இறைவனை அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய பந்தம் மற்றும் பாசம், இது ரெண்டுமே பிரச்சனை. அன்பு மிகச் சரியானது, நல்லா புரிஞ்சுக்கணும். பந்தமும் பாசமும் பிடித்து வைத்துக் கொள்ளும். எப்படி வந்து அதிகமாக தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்துல பாசம் பிடிச்சிச்சா கால் வச்சிருச்சுன்னா வலிக்கி விட்டுரும், அதுபோல இந்த பாசம் என்பது உங்களை குழியில் தள்ளக்கூடியது. அப்போ எதிர்பார்ப்பில்லாத அன்பு தான் மிகச் சரியான வார்த்தையாக இருக்கும். அப்ப அந்த வெறுப்பு எங்கே இருந்து வர வேண்டும் என்றால், பிறர் உயிர்களின் மீது காட்டக்கூடிய வெறுப்பு கிடையாது, இந்த அட்டாச்மெண்ட்ஸ்ல நீங்கள் காட்டக்கூடிய அந்த வெறுப்பு. இது என்னோடதுன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு உதவுன்னு நினைப்பீங்க, இது எனக்கானது மட்டும்தான் நீங்கள் நினச்சிங்கன்னா பிடிச்சி வைக்கணும்னு நினைப்பீங்க. நீங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டீங்க, அதையும் நிம்மதியாக இருக்க மாட்டீங்க. ஃபாலோ பண்ணணும்னு தோணும், வாட்ச் பண்ணணும்னு தோணும், கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தோணும். ஹூ எவர் இட் மேபி, யாராக இருந்தாலும் சரி. ஓகே, காதல் வெறுப்பு என்பது இப்போ உங்களுக்கு தெரிந்து விட்டது. அடுத்து பயணம். பயணம் என்பது எப்பேற்பட்ட பயணம்? இந்த காதல் இறைவனின் மீது வந்துவிட்டது, வெறுப்பு என்பது பந்த பாசங்களின் மீது, இந்த பற்றுக்களின் மீது வந்துவிட்டது. இதுக்கப்புறம் எதை நோக்கி உங்கள் பயணம் இருக்க வேண்டும் என்றால், அழிவில்லாத பொருளை நோக்கிய, அந்த பரம்பொருளை நோக்கிய உங்களது பயணம் என்பது இருக்க வேண்டும். பரம்பொருள் என்றால் இறைவன் என்று கூறலாம், இல்லது அழியாத பெரும் பொருள் என்று கூறலாம், இறை அருள் என்று கூறலாம், இல்லைன்னா கடவுள்னு சொல்லலாம், இயற்கைன்னு சொல்லலாம், பிரபஞ்சம்னு சொல்லலாம், பிரபஞ்ச பேராற்றல்னு சொல்லலாம், சிவன்னு சொல்லலாம், பிரம்மான்னு சொல்லலாம், கர்த்தர்னு சொல்லலாம், அல்லான்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கங்க. ஆனால் எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய அந்த பொருள் தான் பரம்பொருள். அப்போ முதலில் காதல் இறைவன் மீது வருகிறது. அந்த காதலுக்கு தடையாக இருக்கக்கூடிய பந்த பாசங்களை வந்து வெறுத்து ஒதுக்குறீங்க. அதாவது ஆட்களை வெறுத்து ஒதுக்க சொல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பற்றை வெறுத்து ஒதுக்குறீங்க, ஆட்களுக்கு காட்ட வேண்டிய அன்பு கடமையை செய்து கொண்டே வரீங்க. அடுத்து பயணம். இதெல்லாம் தடையாக இருக்கக்கூடியதை களைந்து எறிந்து அதில் ஆழமாக ஜீவகாருண்யத்தில் பிற உயிர்கள் தன்னுயிர்தான் என்று நீங்கள் நினைத்து வாழ்ந்து பயணப்படும் போது உங்களது வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.